அண்ணாமலை எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. பிஜேபி உடனடியா RSS காரங்க தான் வேகமா இறங்கி இதில் வேலை செய்யறாங்க. RSS பிஜேபியோட தொடர்புடைய சாதி அமைப்புகள் வேகமா வேலை செய்யறாங்க. ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமா இருக்காங்க. திருமாவளவன் நம்ம அரசியல் விட்டே போறோம்னு சொல்றோம். இதுல மன்னிப்பு என்பது இரண்டாவது நாள். ஏன்னா அவர் என்னை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். அவர் அண்ணாமலை இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. பிஜேபி சங் பரிவார் இயக்க சம்பந்தப்பட்ட அதை ப்ரூவ் பண்ணமல்லனே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக் இருக்கிறதா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமானே? அடிச்சிருக்கிறாரு. அடிச்ச பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கீழ்த்தரமா பேசுறாரு. சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க. அது இவரு வேலையா? அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா? அவரே மைக்ல சொல்றாரு, முறைச்சு பார்த்தா 2 தட்டு தட்டினேன். அதான் சொன்ன பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவாங்க. அங்க பாகிஸ்தான்கார முறைச்சிட்டு இருக்காரு 2 தட்டு தட்டு. அங்க தட்ட மாட்டாரு, ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்கு. இங்க வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனா 2 தட்டு தட்டுவாங்க. தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்திருக்கிறார். தேவையில்லாம என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு இதான வேலை. திருமாவளவன் எங்க போறாங்க, அவர் கார் எங்க இருக்கு, பின்னாடி இதான வேற லைஃப்ல வேற வேலையே இல்லை. அதனால் என்னுடைய பதில் என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும். எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல்